ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் பணிவான வணக்கம். இன்றைய வகுப்பு கர்ம வினையை பற்றின வகுப்பு. இன்னைக்கு இது பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் புராணங்கள்லையும் கர்ம வினையை புரிந்து கொள்வதே பெரும் கஷ்டம், தேவர்களுக்கு கூட அது புரிவதில்லை அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கு. நாம் செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்களின் வினைகள், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு தலைப்பு. இருந்தாலும் இறைவனின் நாமத்தில் அதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். முதல்ல புராணங்கள்ல இருந்து இந்த கர்மவினை அப்படிங்கிற பிரிவை பற்றி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கடவுள் படைப்பு நடத்தின போது அனைத்து தேவர்களுக்கும் தேவியர்களையும் அழைத்து நிறைய பொறுப்புகளை கொடுத்தார். நம் புராணங்கள் படி 33 கோடி தேவியர்கள் இருக்காங்க. தேவர்கள் தேவியர்கள். இது நம்ம புராணத்தில் மட்டும் கிடையாது. பழைய புராண உலகத்தின் பாரம்பரியத்தில் கூட கிரீக்க மதம், ஹீப்ரு மதம், இதில் கூட தேவர்களை பற்றின விளக்கங்கள் இருக்கு. அதாவது மின்னலுக்கு ஒரு தேவன், மழைக்கு ஒரு தேவன், இயற்கைக்கு ஒரு தேவன், பூமிக்கு ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி தொன்மையான பல உலக மதங்களில் இது கூறப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு ஒரு 10-25 பேரைத்தான் தெரியும் அதிகபட்சம். இப்போ எல்லாருக்குமே ஒரு தாளை கொடுத்து ஒரு 100 தேவர்கள் பேரை குழலிலே சூடு
ரொம்ப கொடுமையானது, கொடூரமானது, மனதிற்கு புலம்பாதது, புரியாதது. அதனால் இந்த கர்ம வினை துறையை யாருமே எந்த தேவர்களும் எடுத்துக்கொள்ள தயாராகவில்லை. அப்புறம் விஷத்தன்மை உள்ள உயிரினங்கள், அந்த துறை, பூதம் பிசாசுகள், அந்த துறையையும் எடுத்துக்கொள்ள இந்த 2 துறை மட்டும் பாக்கி இருந்தது. அப்போ சிவபெருமான் கிட்ட பகவான் கேட்டாரு, நீங்க இந்த துறையை எடுத்துக்கொள்கிறீர்களா? அவர் சொன்னார், எதை கொடுத்தாலும் எனக்கு சம்மதமே. ரொம்ப எளிமையான சிவபெருமானை பற்றி சொல்லும்போது ஏகாத்ம நிரஞ்சன் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகம் செய்வார்கள். நிரஞ்சன், கர்நாடக மாநிலத்தில் கூட நிறைய பேருக்கு நிரஞ்சன், நிரஞ்சனா அப்படின்னு பேர். நிரஞ்சன் எப்படின்னா, ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக வெளியிலிருந்து ஒரு தேவையும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே நிம்மதியாக ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிரஞ்சன் அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் சந்தோஷம் வேணும்னா குழந்தைங்க இருக்கணும், பணம் இருக்கணும், உணவு இருக்கணும், வெளியே இருந்து நிறையா பொருட்கள் இருந்தால் மட்டுமே நமக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உள்ளுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம சந்தோஷத்தை தேடினதே கிடையாது. அப்படி நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை தேட ஆரம்பித்து விட்டால் வீட்டில் இருக்கிற மற்றவங்க நம்மளை பைத்தியம் என்று கூறுவார்கள். தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா பாக்கி இருக்கவங்க நம்மளை பைத்தியம் என்று சொல்வார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைந்த ஒரு மகா மனிதர், மகா பெருமான் சிவபெருமான். ஏகாத்ம நிரஞ்சன், அவருக்கு வேற யாருமே தேவையில்லை, அமைதியாக ஆனந்தமாக இருப்பார். நாம ஜபம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கும் அது சாத்தியமே. எப்பவுமே இறைவனின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டு உள்ளுக்குள்ள உள்ளதை வைத்து திருப்தியாக வாழப்படித்து விட்டால் அது சாத்தியமே. அப்போ சிவபெருமான் சொன்னார், நீங்கள் எந்த துறையை கொடுத்தாலும் எனக்கு எதிர்ப்பு கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது, எந்த சேவையும் நான் செய்ய தயார் அப்படின்னு என்று பாம்பு தாளத்தை கொண்டு போய் போடு, அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு, கந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலா. சிவபெருமானுக்கு பூதபதி என்ற பெயர் கூட உண்டு. அவர் ஊர்வலம் போகும்போது சுற்றி யார் போறா? எல்லா பூதங்கள் தான் போயிட்டு இருக்கு. சிவபெருமான் கூட யாருக்குமே இந்த துறையை வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட சிவபெருமான் பெருந்தன்மையுடன் துறைகளை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையில் இடைஞ்சல்கள் ஒரு தடையே கிடையாது, அது ஒரு வாய்ப்பு என்னும் பாகவத கருத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே தடைகளை எதிர்ப்பார்கள் வாழ்க்கையில். ஐயோ, இப்படி ஒரு தடை இருக்குது, அப்படி தடை இருக்குது, இடைஞ்சல் இருக்குது, என்னால் முன்னேறவே முடியல, என் மனைவி ஒரு பெரும் தடை, என் பெற்றோர்கள் தடை, என் கூட வேலை செய்வோம் சக தொழிலாளர்கள் ஒரு தடை, இப்படியே சொல்லுவாங்க. தடையே கிடையாது. தடைகள் எல்லாம் நாம் உயரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு குழந்தை பரீட்சையை தடையாக நினைத்தால் அது அடுத்த வகுப்புக்கு போக முடியாது. அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினால்தான் 7ஆம் வகுப்பு மாணவன் 8ஆம் வகுப்புக்கு போக முடியும். அந்த பரீட்சையை தடை என்று பயந்து போனால் அவன் எப்படி 8ஆம் வகுப்புக்கு போவது? இப்போ பாகவதத்தின் ஒரு அழகான கருத்து, நம் வாழ்க்கையில் தடைகளே கிடையாது, வாய்ப்புகள் தான் உண்டு. சிவபெருமான் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார், பூதபதியாக மாறினார். லோக கல்யாணார்த்தம், உலகத்தின் நன்மைக்காக தன் தொண்டுகளையும் சேவைகளையும் செய்தார். அடுத்த துறை கர்மவினை. இருந்தது ஒன்றை சிவபெருமான் எடுத்து விட்டாரா? இனி யாருமே கிடையாது இந்த கர்மவினை துறையை எடுப்பதற்காக. அதனால என்ன செய்வது என்று பகவானும் யோசித்து கொண்டிருக்கிறது. யார் இந்த துறை எடுப்பா? யாராவது எடுத்துதானே ஆகணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான துறை கர்மவினை துறை. அப்போ பார்த்து தர்மர் கொஞ்சம் காலதாமதமாக அந்த பொதுக்குழுக்கு மீட்டிங்க்கு லேட்டாக வந்தார். அதனால தான் சத்சங்கத்துக்கு எப்பவுமே லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது.
ஒரு விளையாட்டுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்வார்கள். ஒரு பக்தனுடைய வீடு தீபிடித்து விட்டது. வீட்டில் இருக்கும் பொருட்களெல்லாம் தீபிடித்து விட்டது. வீடு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. பொருட்களெல்லாம் சாம்பலாகின்றன. அந்த பக்தனும் வேற கதியில்லாமல் 2 கைகளையும் தூக்கி கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற அபயக்குரல் போடுகிறார். பகவானும் கடைசியில் வந்தார். அதுக்குள்ள ஏகப்பட்ட விலை மதிப்புள்ள பொருட்களெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது. தாங்க முடியாத மீள முடியாத துக்கத்தில் அந்த பக்தர் சொன்னார், என்ன பகவானே, கடைசியில் வந்திருக்கீங்க சினிமா போலீஸ் மாதிரி. முதல்லே வந்து என் பொருட்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கக்கூடாதா அப்படி என்று கேட்டார். உடனே பகவானும் சிரித்துக்கொண்டே சொன்னார், நீயும் சத்சங்கத்து கடைசியில் சாப்பாட்டு நேரத்துக்கு தானே வர்ற, முதல்லையே வர்றது கிடையாதே. ஏயதாம் மாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம். ஒரு பக்தன் என்னை எப்படி சமீபிக்கின்றாரோ அதே வழியில் நான் அவருக்கு அனுகிரகம் செய்வேன். நீயும் கடைசியில் வர்ற, நானும் கடைசியில் வர்றேன் அப்படின்ட்டார். அப்போ இந்த கர்மவினை துறை வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு துறை. அன்னைக்கு பார்த்து தர்மர் கடைசியில் வந்தார். தர்மராஜன் ரொம்ப சாதுவான மனிதர், சாந்தமான மனிதர். தன் பழக்க வழக்கங்கள்னாலேயோ வார்த்தையினாலேயோ சிந்தனைகள்னாலேயோ யாரையுமே புண்படுத்தாத ஒரு மனிதர் தர்மர். அவ்வளவு மென்மையா, காலை அழுத்தி வைத்து நடந்தால் பூமிக்கு வலிக்குமோ என்று நினைத்து கொண்டு மென்மையாக நடப்பாராம். ஒரு உயிரினங்களுக்கும் வார்த்தையாலேயோ சிந்தனையாலேயோ செயலாலேயோ வலி வரக்கூடாது என்று பக்குவமாக யோசித்து செயல்படக்கூடியவர் தர்மர். இந்த கர்ம வினை அப்படிங்கிற இந்த துறை இருக்கே, ரொம்ப கொடூரமான துறை. நம்ம வீட்டில் ஒரு திருமண விழா நடக்குது.